சொத்து வரி, மின் கட்டண உயர்வு, நிலையற்ற நூல் விலை போன்ற காரணங்களால் பின்னலாடை உற்பத்தி பாதிக்கப்பட்டிருப்பதாக இபிஎஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். கோவை திருப்பூர் ஜவுளி பின்னலாடை தொழில்களுக்கு ஊக்கமளிக்காமல் மத்திய அரசிடம் திமுக அரசு கையேந்துகிறது என்றும் இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். அதிமுக ஆட்சியில் கொரோனா காலத்தில் கூட சிறப்பாக நடைபெற்று வந்த ஜவுளி மற்றும் பின்னலாடை தொழில்கள் தற்போதைய திமுக ஆட்சியில் இந்த தொழில் திமுக அரசினுடைய தொழில் கொள்கையால் தள்ளாடி வருவதாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விடுத்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் எதற்கெடுத்தாலும் மத்திய அரசு மீது பழி போடும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அமெரிக்காவின் தற்போதைய வரி உயர்வால் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூரின் ஏற்றுமதி தொழில் பாதிப்படைந்துள்ளதாக நீலி கண்ணீர் வடிப்பதாக தெரிவித்திருக்கிறார். உண்மையில் திமுக ஆட்சியில் இந்த ஜவுளி மற்றும் பின்னலாடை தொழில் முற்றிலுமாக பாதிப்படைந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். காரணம், திமுக ஆட்சியில சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு மற்றும் நூல் விலையிலுடைய நிலையற்ற தன்மை போன்ற காரணங்களால இந்த ஜவுளி தொழில் ஏற்கனவே பாதிப்படைந்திருப்பதாகவும் இந்த நிலையில அமெரிக்கா வரி உயர்வால் இந்த தொழில் பாதிக்கப்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் நீலி கண்ணீர் வடிப்பதாக தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவின் தற்போதைய கூடுதல் வரி விதிப்பால் நம் நாட்டில் பின்னலாடை மற்றும் ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதியாளர்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படாத வகையில் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதியை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தான் பிரதமர் திரு மோடிக்கு கடிதம் எழுதியிருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கு உடனடி நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தியும் தொழில்துறை நிவாரணம் அளிக்க கடன் மற்றும் அதற்கான வட்டியினை 6 மாதங்களுக்கு நிறுத்தி வைக்கவும் மற்றும் வட்டியை தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுத்து தொழிலாளர்கள் வேலை இழப்பை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டியிருந்ததாக அவர் இந்த அறிக்கையில தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவில் இந்திய பொருட்களை இறக்குமதி செய்பவர்கள் கூடுதல் வரி செலுத்த வேண்டும். இதனால் இந்திய பின்னலாடை அமெரிக்க சந்தையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஜவுளி பொருட்களுடன் போட்டியிட முடியாமல் விற்பனை குறையும். எனினும் இந்த தமிழகத்துல ஜவுளி மற்றும் பின்னலாடை மற்றும் ஆயத்த ஆடை தங்கு தடையில்லாமல் உற்பத்தியானால்தான் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும். அதனால இந்த ஜவுளி மற்றும் பின்னலாடை தொழில் சிறப்பாக நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை வலியுறுத்தியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.